சீக்கிரமா எழுந்திரிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா, இன்னைக்கு நான் எழுந்திரிக்கும் போதே காலையில 8 மணி ஆயிடுச்சுங்க. ஏன்னா, இன்னைக்கு சஷ்டி விரதம் வேற. கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும். குயிக்கா எழுந்தா எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா, முடியலைங்க. 8:00 தான் எழுந்தேன். ஸோ, கதிர்குட்டி தூங்குனாரு. ஒரு 10:00 இருக்கும் காலையில. அந்த கேப்ல தான் வந்து நான் எல்லா வேலையும் கடகடன்னு முடிச்சிடலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு லஞ்ச் கூட செஞ்சு குடுக்கல ஹஸ்பண்ட்க்கு. பிரேக்ஃபாஸ்ட்டோட கிளம்பிட்டாரு. டைம் இல்லன்னு சொல்லிட்டு. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மிட் மார்னிங் போல ஒரு காஃபி மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ, முருகர் கோச்சிக்க மாட்டாருன்னு நெனைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மயக்கம் வருது, ரொம்ப டயர்டா இருக்குன்னா, அன்னைக்கு மட்டும் எடுத்துக்குவேன். இல்லன்னா வந்து மதியானம் படைச்சுட்டு அப்புறமா சாப்பிடுவேன். ஸோ, அவங்கவங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி விரதம் இருந்தா போதும். ரொம்ப வருத்திக்கணுன்ற அவசியம் கிடையாது. மனசளவுல உண்மையா இருந்தாலே போதும்னு நான் நெனைப்பேன். எல்லா ஒர்க்குமே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் வந்து பூஜை சாமானுக்கு வந்து குங்குமம் இதெல்லாம் வைக்கணும். அது மட்டும் இருந்தது. அத வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, குட்டி பையன் எழுந்துட்டான். ஸோ, அப்படியே அவன தூக்கிட்டு வந்து இந்த மாரி விளையாட்டு காமிச்சுட்டே வந்து போட்டு வச்சுட்டுருந்தேன். முன்னலாம் கம்முன்னு தான் இருப்பான். இப்பலாம் பார்த்தீங்கன்னா, கப்போர்ட தொறக்கிறது, இந்த மாரி வேலைலாம் பண்றான். கைய உள்ள விடுறது, சைல்ட் புரொடெக்ஷன் கேட் வாங்கி கிச்சனுக்கு வச்சா தான் சார் அமைதியா இருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஆனா, இந்த சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். அது ஏன்னு சொல்லிட்டு நான் இன்னும் ஒரு ஃபியூ டேஸ்ல சொல்றேன். இவ்ளோ வேலை கடகடன்னு முடிச்சது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி அமைதியா வந்து முருகர மனசார கும்பிடுறதுக்கு தாங்க. ஸோ, எங்களோட சஷ்டி விரதம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இன்னைக்கு முடிஞ்சது. கதிர்குட்டி பாருங்க, அவரே திருநீர் எடுத்து அவரே இட்டுக்குவாரு. பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கு. நம்ம என்ன பண்றோமோ, அத அப்படியே ஃபாலோ பண்றாங்க இப்பலாம். தேங்க் யூ.